Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excelல வந்து Sumproduct function யூஸ் பண்ணி நம்ம வந்து duplicates வந்து find out பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு Sumproduct function யூஸ் பண்ணிருப்போம். அதுக்குள்ள if logical functionம் யூஸ் பண்ணி இந்த ரெண்டையும் combine பண்ணி நம்ம வந்து duplicates find out பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா employee ID இருக்கு, name இருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம duplicates வந்து find out பண்ணிருக்கோம். For example, இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டர்ல போயிட்டு நான் பாபுன்ற அந்த நேமை ஃபில்டர் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா சேம் எம்ப்ளாயி ஐடி சேம் நேம் அரௌண்ட் நமக்கு 9 டைம்ஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேமுக்கு மட்டும் 1 ன்னு சொல்லிட்டு இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். ரிமைனிங் எல்லாமே 0 ன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். இதே மாதிரி எல்லா நேமுக்குமே நமக்கு இப்ப 10 நேம்ஸ் இருக்குனாக்க 10ல ஒரு நேமுக்கு வந்து 1 ன்னு சொல்லிட்டு அங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். ரிமைனிங் எல்லாமே 0 ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்ப சிம்பிள் தான். இங்க வந்து நான் என்ன பண்றேன், ஃபில்டர்ல போயிட்டு ஜீரோஸ் எடுத்தேன் அப்படின்னாக்கா அது எல்லாமே டூப்ளிகேட்ஸ். 55 டூப்ளிகேட்ஸ் இருக்கு இந்த டேட்டா செட்ல. 1 மட்டும் நான் ஃபில்டர் பண்றேன் அப்படின்னாக்கா எனக்கு இது எல்லாமே யூனிக் நேம். ஓகேங்களா? இப்ப சிம்பிள் லாஜிக் தான். இப்ப இந்த நேம் நான் வந்து என்ன பண்றேன், காப்பி பண்ணிட்டு ஒரு நியூ ஒர்க் புக் கிரியேட் பண்ணிக்கிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க போயிட்டு நீங்க சிம்பிளா வந்து டேட்டால போயிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 55 duplicate values found and removed, 14 unique values remains. இங்க வந்து பாத்தீங்கன்னா 14 தான் இருக்கும் நமக்கு நேம். இத தான் நமக்கு அங்க ஷோ பண்ணுது. இப்போ நான் இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இங்க இருக்கிற ஒன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூனிக், ஜீரோஸ் எல்லாமே டூப்ளிகேட்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணுது. இதை வச்சு நம்ம ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் டூப்ளிகேட்ஸ், யூனிக் வேல்யூ. இப்போ இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாக்க, இப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாக்க, இப்ப சதீஷ்ன்ற நேம் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இப்ப அதே சதீஷ்ன்ற நேம் எந்த பிளேஸ்ல வேணாலும் இருக்கலாம். இந்த டேட்டா செட் வந்து நம்ம ஷார்ட்டிங் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? இது எங்க இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு நேமுக்கு மட்டும் 1 ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாத்துக்கும் ஜீரோஸ் வந்து அசைன் பண்ணிடும். ஓகேங்களா? அதுதான் இதுல ஒரு அட்வான்டேஜ். இப்ப இதே கான்செப்ட் வந்து நம்ம கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டூப்ளிகேட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். டூப்ளிகேட்ஸ் வந்து நம்ம மல்டிபிள் மெத்தட்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதே மாதிரி கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்ப இதை இல்லாம நம்ம வந்து இந்த சம் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணலாம். இப்ப இதுல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது என்ன அப்படின்னாக்க, ஒரு ஹியூஜ் டேட்டா பேஸ் நீங்க லேக்ஸ் கணக்குல டேட்டாஸ் மெயின்டைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிட்டு நீங்க டிராகிங் டவுன் பண்ணாக்க உங்களுக்கு எக்ஸல் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஹியூஜ் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணும்போது ஒன் மோர் ட்ரிக் இருக்கு. அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சம் ப்ராடக்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம டூப்ளிகேட் ஃபைண்ட் அவுட் பண்றதுங்கிறத நான் லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா மெத்தட் 1ன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஷீட் இருக்கு. இந்த ஷீட்ல வந்து சேம் டேட்டா செட் இருக்கு. இப்ப இந்த டி காலம்ல மெத்தட் 1, இ காலம்ல மெத்தட் 2 வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இங்க சிம்பிள் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம் எல்லாமே நமக்கு சஃபிள் ஆயிருக்கு. சதீஷ்ன்றது எங்க வேணாலும் இருக்கும். சோ இப்ப நமக்கு ஒரு லேக்ஸ் கணக்குல டேட்டா இருக்கு. அங்க நம்ம டூப்ளிகேட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னாக்க சிம்பிள் தான். ஈக்குவல் டு இந்த நேம் வச்சு நான் இப்ப டூப்ளிகேட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். அதர்வைஸ் நீங்க ஐடியை வச்சு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்ப நான் நேம் வச்சு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். C2 equal to again இந்த C3 இந்த ரெண்டு செல்லையும் இந்த நேம் ஃபர்ஸ்ட் சதீஷ் தினேஷ்ன்ற நேம் வந்து நான் ஈக்குவல் பண்ணிட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு இப்ப நான் இதை அப்படியே டிராகிங் டவுன் பண்றேன். இப்ப எனக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கு. பிகாஸ் இந்த நேம் வந்து நமக்கு எப்படி வேலிடேட் பண்ணணும்னா இந்த நேமையும் இந்த நேமையும் வேலிடேட் பண்ணோம். இது வந்து நமக்கு மிஸ்மேட்சா இருக்கு. சோ ஃபால்ஸ்னு சொல்லிட்டு வருது. இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு செல்லா வந்து நமக்கு வேலிடேட் பண்ணிட்டே போவோம். சோ நமக்கு எல்லாம் நேம் சஃபிளா இருக்கிறதுனால ஃபால்ஸ்னு சொல்லிட்டு வருது. இப்ப நான் இந்த நேமை வந்து ஷார்ட்டிங் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப நான் வந்து நேமை வச்சு ஷார்ட்டிங் பண்றேன். இப்ப ஷார்ட்டிங் விண்டோல போயிட்டு இங்க போயிட்டு நான் நேம்ஸ் வச்சு நான் அசெண்டிங் ஆர்டர் A to Z வந்து ஷார்ட்டிங் பண்றேன். இப்ப பாருங்க எனக்கு என்ன த்ரோ ஆயிருக்குன்னா இந்த நேம் வந்து ஷார்ட்டிங் ஆகி ஒரு ஆர்டரா வந்து நிக்கும் போது ரெண்டு ஈக்குவல் பண்ணி பார்க்கும். ரெண்டு ஈக்குவலா இருந்தா ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இப்படி எனக்கு ஈக்குவல் பண்ணிட்டே வரும்போது எண்ட்ல இருக்கிற வேல்யூக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இத ரெண்டையும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த
பாபு பாலாவை ஈக்குவல் பண்ணி பார்க்கும், அப்ப ஃபால்ஸ்னு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா இங்க பாத்தீங்கன்னா இந்த பாபுன்ற நேமுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற 8 டைம்ஸ் கிட்டத்தட்ட 9 டைம்ஸ் அந்த நேம் இருக்கு. 8 டைம்ஸ் இருக்கிறது வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. லாஸ்ட் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. சோ இப்படி ஒவ்வொரு நேமுக்கும் நமக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு நமக்கு இங்க டூப்ளிகேட்ஸ்க்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கோம், யூனிக்கு ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். இப்போ ஃபில்டர்ல போயிட்டு நீங்க டைரக்டா வந்து ஃபால்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபால்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா 14 ஃபால்ஸ் இருக்கு. சோ நமக்கு யூனிக், ட்ரூ வந்து பாத்தீங்கன்னா 55. சோ இப்போ இதுல என்ன ஒரு நமக்கு டிஸ்அட்வான்டேஜ்னா நம்ம வந்து ஷார்ட்டிங் பண்ணணும். நம்ம எவ்வளவு பெரிய டேட்டாபேஸா இருந்தாலும் ஆனா ஃபாஸ்டா அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிடும். ஆனா நீங்க வந்து ஷார்ட்டிங் பண்ணாதான் இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஷார்ட்டிங் பண்ணலன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதே ஃபார்முலாவை இன்னொரு மெத்தட்லயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். அன்டூ பண்ணிட்டு இப்போ நம்ம இங்க வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னாக்க இந்த 2 நேம்ஸ் வேலிடேட் பண்ணோம். இப்போ ஈக்குவல் டு இந்த ஹெட்டர் நேம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹெட்டரையும் இந்த நேமையும் நான் வேலிடேட் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ நான் இதை டிராகிங் டவுன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு அதே மாதிரி ஃபால்ஸ் வந்துருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து நான் ஷார்ட்டிங் பண்றேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா F2 கொடுக்குறேன். இங்க ஹெட்டர் நேமையும் ஃபர்ஸ்ட் நேமையும் சூஸ் பண்ணிருக்கேன். இங்க வந்து 2 நேம்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் இதை ஷார்ட்டிங் பண்ண போறேன். ஷார்ட்டிங் பண்ணும்போது என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. ரெண்டுக்கும் நேம் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட்டிங் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ரிசல்ட் தான் கொடுத்துருக்கோம். பட் இந்த மெத்தட் 1ல என்ன பண்ணணும்னாக்க ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். அந்த யூனிக் மட்டும் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்திருக்கும். இப்போ இங்க என்ன வந்திருக்குன்னா அப்படியே இதுக்கு ஆப்போனண்டா ஆப்ரேட் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிக் ஃபர்ஸ்ட் இருக்கிறத யூனிக்கா வச்சுக்கோ, ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து டூப்ளிகேட்டா கன்சிடர் பண்ணிக்கும். இப்ப ரெண்டுலயுமே நீங்க போயிட்டு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். இங்க இருக்கிற ஃபால்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதே 14 தான் இருக்கும். அதே மாதிரி அன்ஃபில்டர் பண்ணிட்டு இங்க இருக்கிற ஃபால்ஸ் நீங்க எடுத்தீங்கனாலும் அதே 14 தான் யூனிக் வேல்யூ இருக்கும். சோ ரெண்டுமே சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும். கொஞ்சம் ஃபாஸ்டா ஆப்ரேட் ஆகும். நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப தேர்ட் மெத்தட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றதுங்க. இப்ப வந்து இந்த ஆல்ரெடி இருக்கிற இந்த வேல்யூ வந்து நான் டெலீட் பண்ணிக்கிட்டு இப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இங்க வந்து நமக்கு நேம்லாம் சஃபில் ஆகி தான் இருக்கு. நம்ம ஷார்ட்டிங் பண்ண தேவையில்ல, டைரக்டாவே நம்ம ஈஸியா வந்து எங்க நேம் இருந்தாலும் நமக்கு ஒரு நேமுக்கு மட்டும் அது 1ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணும், ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்துக்கு 0ன்னு அசைன் பண்ணிடும். இப்ப ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். என்னோட அரே வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற எம்ப்ளாயி ஐடியை சூஸ் பண்றேன். அகைன் வந்து இந்த B2வை சூஸ் பண்றேன். ஈக்குவல் டு அகைன் வந்து இந்த B2. ஃபர்ஸ்ட் இருக்கிற B2 நான் F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் இருக்கிற B2 வந்து காலமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரோவை வந்து அன்ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இன்டு அகைன் வந்து நான் என்ன பண்றேன், ஓபன் பிராக்கெட்ல இந்த C2 செல் நான் சூஸ் பண்றேன். அகைன் C2 ஈக்குவல் டு இங்க வந்து அகைன் C2 வந்து நான் சூஸ் பண்றேன். இப்போ இது எப்படி ஆப்ரேட் ஆகுறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இங்க இருக்கிற C2 F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து காலமை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் செகண்ட் C2ல. தேர்ட் வந்து நம்ம எதுவும் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல. இப்போ நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு சம் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இப்ப இந்த 1ன்றது எப்படி வருது அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதுல சிம்பிளா போயிட்டு இந்த இடத்துல வந்து நான் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு F9 பிரஸ் பண்ண அப்படின்னாக்க இங்க ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இப்ப பாருங்க இதை நான் அப்படியே டிராகிங் டவுன் பண்றேன். என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க நமக்கு இப்ப இந்த இடத்துல நான் F2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த B2ன்ற செல்ல இருந்து அப் டு B5 வரைக்கும் நமக்கு ஈக்குவல் பண்ணி பார்க்கும். சேம் ஐடி ஏதாவது ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் செக் பண்ணும். சைமல்டேனியஸா இங்க வந்து நம்ம இன்டு பண்ணி C2வையும் நம்ம இங்க வந்து வேலிடேட் பண்ணிருக்கோம். C5ல இருக்கிற செல்ல வந்து ஈக்குவல் பண்ணி பார்க்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற செல்லுல. இப்ப நீங்க இப்படி பாட்டம்ல நீங்க F2 கொடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு செல்லையும் வந்து இதுக்கு பிஃபோரா இருக்கிற அந்த ரேஞ்சில வந்து ஈக்குவல் பண்ணி பார்க்கும். இப்ப 1 டைம் தான் இருந்தது அப்படின்னா 1ன்னு சொல்லிட்டு அங்க டிஸ்பிளே பண்ணும். இன்கேஸ் மோர் தென் 1 டைம் இப்ப இந்த B2ல இருந்து இந்த B9 வரைக்கும் ஒரு எம்ப்ளாயோட ஐடி வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னா அங்க 2ன்னு சொல்லிட்டு பஞ்சிங் ஆயிடும். 3 டைம்ஸ் இருந்ததுன்னா 3 டைம்ஸ்னு சொல்லிட்டு பஞ்ச் ஆயிடும். இதே மாதிரி நமக்கு
எண்ட் வரைக்கும் நமக்கு இது வேலிடேட் பண்ணிட்டே போங்க. பாத்தீங்கன்னா F2 கொடுத்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி இருக்கிற ரேஞ்சை வந்து சூஸ் பண்ணிருக்கோம், அதே மாதிரி நேம்லயும் சூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இது நமக்கு எத்தனை காலம் வேணாலும் நம்ம இதை வச்சு மல்டிப்ளை பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் கிரைட்டீரியா. இப்போ வந்து நமக்கு இங்க போயிட்டு நீங்க ஃபில்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும், இங்க நமக்கு 1க்கு மேல வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ வந்து நீங்க 1 மட்டும் இங்க நீங்க ஃபில்டர் பண்ணீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. 1 மட்டும் ஃபில்டர் பண்ணா அந்த 14 யூனிக் நேம் இருக்கும். ரிமைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 1 இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட். இப்போ 1 மட்டும் அன்ஃபில்டர் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இது எல்லாமே டூப்ளிகேட் 55 நம்பர்ஸ். இப்போ இந்த மாதிரி நமக்கு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இப்போ இது நீங்க ஜஸ்ட் இப்போ இது நீங்க இந்த ஃபார்முலாவில் வந்து நான் என்ன பண்றேன், இதை அப்படியே நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே சூஸ் பண்ணிக்கிட்டு இங்க வந்து நான் என்ன பண்றேன், F9 பிரஸ் பண்றேன். இப்போ இங்க எனக்கு பாத்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இன்கேஸ் இப்போ இங்க 2 இருக்கிற இடத்துல நான் சிம்பிளா வந்து நான் என்ன பண்றேன், அதே மாதிரி இப்படி சூஸ் பண்ணிக்கிட்டு F9 பிரஸ் பண்றேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுது 0011 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க இதை தனியா நீங்க செலக்ட் பண்ணி பாருங்க. செலக்ட் பண்ணிட்டு F9 பிரஸ் பண்றேன். ஃபால்ஸ் ட்ரூ இருக்கிறது எல்லாமே நமக்கு அது வேலிடேட் பண்ணும்போது நமக்கு அங்க வந்து மேட்ச்டா இருக்கிறது வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு அங்க ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல எத்தனை ட்ரூ இருக்குன்னு பாக்கணும்னாக்க நீங்க இங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு F9 பிரஸ் பண்ணுங்க. இங்க வந்து நமக்கு பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து 2 ட்ரூ இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இங்க 2ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இதுல வந்து ஒரு இஃப் லாஜிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஈக்குவல் இப்போ எனக்கு என்னன்னா 1ன்றது 1னே சொல்லிட்டு வரணும். மோர் தென் 1 இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு அசைன் ஆகணும். நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு இஃப் கண்டிஷன் உள்ள இன்க்ளூட் பண்ண போறேன். இஃப் இதுல வரக்கூடிய ரிசல்ட் வந்து இப்ப ஆல்ரெடி வந்திருக்கு இல்லைங்களா, இதான் லாஜிக்கல் டெஸ்ட். ஆல்ரெடி இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ல வர ரிசல்ட் கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா எனக்கு வந்து 0ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். தட் மீன்ஸ் 1க்கு மேல இருக்கிற நம்பர் எல்லாமே எனக்கு 0ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். 1 அப்படின்னு இருக்கிற நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா ரிமைன்ஸ் எல்லாமே எனக்கு 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும்னா எனக்கு ஒன்ஸ் எல்லாமே 1ன்னு தான் சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். மோர் தென் 1 இருக்கிறது எல்லாமே 0ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். இப்ப டிராக் டவுன் பண்றேன். இப்ப பாருங்க பெர்ஃபெக்ட்டா நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இப்ப நான் இங்க போயிட்டு எனக்கு மோர் தென் 1 இருந்தது எல்லாமே 0ன்னு சொல்லிட்டு அசைன் ஆயிடுச்சு. 55 இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 14. சோ இந்த மாதிரி நீங்க சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா டூப்ளிகேட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுல வந்து நம்ம 2 காலமை கம்பேர் பண்ணி நம்ம வந்து இங்க டூப்ளிகேட் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இன்கேஸ் இப்போ உங்களுக்கு 1 மோர் காலம் இருக்கு, அதையும் நீங்க கம்பைன் பண்ணி நீங்க டூப்ளிகேட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இங்க வந்து அகைன் ஒரு ஸ்டார் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு அந்த காலமை பேஸ் பண்ணி இங்க ஒரு ஸ்டார் கொடுத்துட்டு நம்ம அகைன் வந்து இங்க பிராக்கெட்டை ஓபன் பண்ணிக்கிட்டு எந்த காலமை நீங்க கம்பைன் பண்ணி நீங்க டூப்ளிகேட் ஃபைண்ட் அவுட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.